இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. கர்ணா அம்மா ருத்ரா ஏமா கர்ணா கண்ணு முடிச்சிட்டான். கர்ணா கர்ணா கருணா நீ கண் முழிச்சிட்டியாப்பா? ஆண்டு வந்து உன்னை காப்பாத்தினாரு. அண்ணா ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. ருத்ரா எல்லாம் சரியாயிடுச்சு. கர்ணா கண் முடிச்சிட்டான். கருணா கண் முழிச்சிட்டானா? ஆனா டாக்டர் ஆபத்துன்னு சொன்னாரு. டாக்டருக்கு தெரியல போல இருக்கு. விட இவனுக்கு எதுவும் ஆகல. கண் முடிச்சிட்டான் பாரு. எதுக்கும் ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ருத்ரா. கருணாவுக்கு எதுவும் ஆகல பாரு. கருணா பாப்பா அமிர்தா, கண்ணீர் நம்மள கரைச்சிடும். அழக்கூடாது. உன் கண்ணுல எப்பவுமே சந்தோஷமும் சிரிப்பும் தான் இருக்கணும். கண்ணீர் இருக்க கூடாது. நீ எதுக்காக அலற? நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருந்தா எங்க அம்மாக்கு நேரத்துக்கு என்னால உயிர் கொடுத்திருக்க முடியும். அம்மாவோட பாசம் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே சித்தி. நாகமணி இன்னும் அந்த கிட்டவங்கிட்டே இருக்கு சித்தி. நாகமணி அடையணுங்கிற ஆசை இன்னும் ஈடேறவே இல்லை. நானு என்னோட முதல் லட்சியத்தை நிறைவேற்ற முடியல சித்தி. ஏன்னு தெரியல, எனக்கு அம்மாவோட ஞாபகமாவே இருக்கு. எங்க இருந்துதான் நாகமணி அவங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆண்டவன் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறான்?
நாகமணியை சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க மரணத்தை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு. எங்ககிட்ட இருந்து திருடின நாகமணியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கர்ணா, என்னப்பா சொருக்கு? இங்க பாரு, இங்க பாரு, நான் அம்மாடா. பாம்பு எதுவும் இல்லம்மா. என்னாச்சு? இங்க பாம்பு எதுவும் இல்லப்பா. இங்க பாரு, அம்மா தான் இருக்கேன். என்னாச்சுப்பா? இல்ல, நேத்து ராத்திரி பாம்பு வந்துச்சு. கனவுல வந்துச்சு? இல்ல, கனவுல வரல, நேர்ல வந்துச்சு. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கிட்ட பாம்பு வந்துச்சு. அத பார்த்து தான் நான் பயந்துட்டேன். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்துச்சா? வந்திருக்காதே. இல்ல சித்தப்பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போனேன்னா உங்க சைஸ்ல ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு. அது என்கிட்ட வந்து படம் எடுத்து நின்னுச்சு. நினைச்சு பார்த்தா எனக்கு இப்ப கூட பயமா இருக்கு. இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா என்ன கடிச்சிருக்கும். ஓடி வந்துட்டேன். ஹேமா, இவங்க ரெண்டு பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க. தக்ஷக வனத்துக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் பேச்சை இவங்க கேட்கல. இப்போ பாம்பு நம்ம வீடு தேடி வந்தாச்சு. பாபா மட்டும் நம்மள காப்பாத்தலனா நாம இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போமோ. இவங்க செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு வாணி குழந்தை எழுந்துட்டா. இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட அவங்க என்னன்னு சொல்லல. பாம்புனா சாதாரண விஷயம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பகை வந்துருச்சுன்னா பகையை தீர்த்துக்கிற வரைக்கும் விடாது. ஹேமா, அர்த்தம் இல்லாம நம்ம வீட்டுல ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நான் சந்தேகப்பட்டேன். தெரிஞ்சோ நாம எந்த தப்பு பண்ணல, அப்படியும் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணட்டும்? இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. இதுக்கெல்லாம் என் பசங்க பண்ண தப்புதான் காரணம். இப்ப என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துவேன்? நான் என்ன செய்ய போறேன்? சம்பு, சம்பு, இந்த படங்கள் புஸ்தகங்கள் எதுவும் வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் கொண்டு போய் வாசல்ல போடுங்க. என்னம்மா அது? அது சின்ன முதலாளி. நான் சொல்றது உங்க காதுல விழலையா? அத்த, ருத்ரா பல வருஷமா இதுக்கு பூஜை பண்றாரு. இத தூக்கி வெளியில போட்டுட்டா அப்புறம் யாரும் எதுவும் பேச வேண்டாம். இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவன். இந்த குடும்பத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். பாம்பு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. எடுத்துக்கிட்டு போங்க, எடுத்துக்கிட்டு போங்க, போங்க.
பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நெருப்ப வச்சு கொளுத்துங்க. வேண்டாம் அத்தை, ருத்ராவுக்கு தெரிஞ்ச சும்மா இருக்க மாட்டா. ஹேமா, நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. அப்படி இல்லம்மா, ருத்ரனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அவனுக்கு பிடிக்காத ஏதாவது வேலையை செஞ்சா அவன் கோபத்துல. இத்தனை வருஷமா நீ ஒரு நல்ல மகனா இருந்த, இன்னைக்கு தப்ப பண்ணிட்டு அதை மறைக்கவும் கத்துக்கிட்ட. அப்படி இல்லம்மா, ருத்ரன் ஆசாசியா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அவரோட ஆசைதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. ருத்ரன் பாம்பு பாம்புன்னு சொல்லும் போதே அவன் வாயில 2 போட்டு அவனை அடக்கி வச்சிருந்தா அவனோட பாம்பு ஆசை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. அன்னைக்கு செஞ்சிருக்க வேண்டிய காரியத்தை தாமதமா இன்னைக்கு செய்யற. இனி இத பத்தி யாரும் பேச வேண்டாம். நெருப்பு கொளுத்துங்க. நாகமணி மந்திரமா? நாகமணி மந்திரம். நான் இத படிச்சே ஆகணும். இத படிச்சாதான் நாகமணி பத்தின எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ஆனா அம்மா, இல்ல, நான் இத படிச்சே தீரணும். நாகமணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மன்னிக்கணும் பாபா. மன்னிப்பா? அப்படி நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். ஆமா பாபா, உங்க வார்த்தையை நாங்க காப்பாற்ற முடியல. அதுக்கு தகுந்த தண்டனையும் கிடைச்சிருச்சு. என்ன நம்பினவங்களுக்கு தண்டனையா? யார் தண்டனை கொடுத்தா? அவங்கள பலி போட்டுறேன். எங்களை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா கர்ணா அதை மீறி வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். அதனால அவனுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. உங்க ஆசீர்வாதமும் நீங்க வீட்டுல செஞ்ச பூஜையும் என்னமோ தெரியல, கருணா எப்படியோ பொழைச்சிட்டான். இப்ப என்ன செய்யறது பாபா? திரும்ப திரும்ப இப்படியே நடந்துகிட்டு இருந்தா வீட்டுல நிம்மதி இருக்குமா? வாழ்க்கை பூரா பயத்துலதான் வாழணுமா? ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க பாபா. அவ யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கா. பழி வாங்குற யுத்தம். பாபா, அவ உன் வீட்டுக்கு வந்திருக்கிறது பழி வாங்க மட்டும்தான் ருத்ரா. நாகராஜனை நீ கொன்னதுக்காக பழிக்கு பழியா உன்னுடைய வம்சத்தையே நாசமாக்கணும் துடியா துடிக்கிறா. ராமபாணத்திலிருந்து கூட தப்பிச்சிடலாம். ஆனா நாகங்களை பகைச்சுக்கிட்டா யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க. நாகராஜனை கொன்னது நான் தான். தப்பு செஞ்சது நான் மட்டும்தான். அதனால என் வம்சமே தண்டனை அனுபவிக்க கூடாது. 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவகிட்ட இருந்து அவளோட பகையில இருந்து எங்களை காப்பாத்துங்க பாபா. இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாதா? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க பாபா. உங்களை விட்டு எங்களுக்கு வேற யார் இருக்கா? உங்களை தான் நம்பி இருக்கோம். ருத்ரா, எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் காரணம். ஜெய் மகாகால்.
ஹேமா, என்னாச்சுன்னு உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்தீங்க? அது ஆ ஆ, இந்த புக்கை படிச்சுக்கிட்டு உண்டு. அது சரி, கரண்ட் தான் இருக்கே, திருடன் மாதிரி ஏன் டார்ச் வச்சு படிக்கிறீங்க? ஹேமா, நான் லைட்டை போட்டா மற்றவங்களுக்குலாம் தொந்தரவா இருக்கணும் தான். ஆமாங்க, நம்மளது அப்படியே சின்ன வீடு. இந்த ரூம்ல லைட் போட்டா எல்லாரும் எழுந்து உட்காருவாங்கல்ல. நீங்க தக்ஷக வனத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்ன மாதிரி இல்லையே, ஏதோ வித்தியாசம் தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ஆனா உனக்கு தான் என்ன பத்தின கவலை அதிகமாயிடுச்சு. நீ பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. கிளம்பு. நான் இன்னும் படிச்சு முடிக்கல, காலையில படிச்சுக்கிறேன். போலாம். ஐயோ, பாம்பு கடிச்சு கீழே வந்துட்டேனா? நான் தான் அப்பவே சொன்னல பாம்பு சும்மா விடாதுன்னு. அண்ணா பாத்துக்கிட்டே இரு, நான் நெக்ஸ்ட் 6 பாட போறேன். அப்ப என்னைய பிடிச்சு பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசில நான் தான் ஜெயிக்க போறேன். இந்த ஆட்டத்துல ஜெயிச்சா 10 வாட்டி ஜெயிச்ச மாதிரி. ஜெயிச்சு கிழிச்ச. ரொம்ப நேரமா இததான் சொல்லிட்டு இருக்க, ஆனா பாம்பு உன்னை விடவே மாட்டேங்குது. அர்ஜுனா, பரமபதம் விளையாட்ட விளையாடுறீங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் விளையாட வேற எதுவுமே கிடைக்கலையா? இந்த பாம்பு இருக்கிற விளையாட்டெல்லாம் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வெளியில போய் விளையாடணும்னா விட மாட்டேங்கிறீங்க. வீட்லயே உட்கார்ந்து பரமபதம் விளையாடணும்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. இழுத்து 2 விட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். இன்னொரு வாட்டி இந்த விளையாட்டு விளையாடிங்கன்னா அவ்வளவுதான். அந்த ஆண்டவன் ஏன் தான் பாம்பை படைச்சானோ என்னமோ. அம்மா அம்மா குடுமா, ஒரு 5 நிமிஷம் விளையாடுறோம். இனிமே விளையாடவே மாட்டோம். குடுமா. 5 நிமிஷம் இல்ல, இதுதான் கடைசி. இனிமே இந்த வீட்ல பரமபதம் விளையாட்டே விளையாட கூடாது, புரியுதா? இப்பவே இந்த போர்டை எரிச்சிடுறேன். 2 பேரும் போய் படுங்க. மாட்டேன் மாட்டேன், நான் படுக்க மாட்டேன். முதல்ல எனக்கு அந்த போர்டை கொடுங்க. அர்ஜுனா. பாட்டி பாருங்க பாட்டி அம்மாவை. ஏண்டா என்னாச்சு? அவங்க கையில இருக்க போர்டை முதல்ல கொடுக்க சொல்லுங்க. அர்ஜுனா, உங்க 2 பேரையும் உள்ள போய் படுங்கன்னு தானே சொன்னேன். மாட்டேன், நான் படுக்க மாட்டேன். முதல்ல அதை கொடுங்க. ஹேமா, எதுக்கு இவன் இப்படி அடம் பிடிக்கிறான்? இதுவரை இப்படி அடம் பிடிச்சதே இல்லையே. நீங்களே பாருங்க அத்தை, சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு பரமபதம் விளையாடிட்டு இருக்காங்க. கருணா, கேரம் போர்டு இருக்கு, நீங்க அந்த விளையாட்டு விளையாடலாமே. எனக்கு அந்த விளையாட்டு பிடிக்கல. எனக்கு பாம்பு ஏணி தான் பிடிச்சிருக்கு. வேற எந்த விளையாட்டும் விளையாட மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்ல பிள்ளைங்க தானே. இனிமே நீங்க கேரம் போர்டு தான் விளையாடணும். ஏன் பாட்டி உங்கள மாதிரி அம்மாவும் விளையாட வேணாம்னு சொல்றாங்க? பரமபதம் விளையாட்ட விளையாடினா என்ன ஆகும் சொல்லுங்க. ஒண்ணும் ஆகாது. ஆனா இந்த வீட்ல இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது. பாட்டி சொல்றல, பாட்டி சொன்னா கேட்கணும். நீங்க 2 பேரும் ஏன் விளையாட கூடாதுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? போர்ட்ல இருக்க பாம்பு பொம்மை என்ன கடிச்சிரும் தானே நினைக்கிறீங்க? வாய மூடுறா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாது. எழுந்து என் கூட வாங்க. அர்ஜுனா, சாமி விளக்கு ஏத்துப்பா. சாமி விளக்கு ஏத்தணுமா? பயமா இருக்கா? சரி, நானே ஏத்துறேன். பரமேஸ்வரா, என் பேரு அர்ஜுனன்.
பாம்பு பேரை சொன்னாலே உற்சாகம் ஆயிடுறான். பாம்பு சம்பந்தப்பட்ட விளையாட்டை தான் விளையாடுறான். புஸ்தகத்துல கூட பாம்பு படத்தை தான் வரையறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ஜுனனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு பாம்பால பெரிய ஆபத்தே இருக்கு. நீதான் எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும்.